Hello aspirants, welcome to HL Focus Point. Already நம்ம flip-flops types பத்தி பார்த்தோம். SR, JK, DNT flip-flop பார்த்தோம். இதோட logic diagram, truth table and characteristic equation பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது excitation table of SR flip-flop. Excitation table என்னன்னா this table gives the minimum inputs required to generate a particular next state. அதாவது இப்போ என்னோட present state 0-வா இருக்கு. இது வந்து நான் 1-ஆ மாத்தணும் அப்படின்னா இதுக்கு நான் என்ன இன்புட் காம்பினேஷன் கொடுக்கணும், எஸ் என்ன கொடுக்கணும், ஆர் என்ன கொடுத்தா எனக்கு 0ல இருந்து 1 மாறும். இல்ல 0ல இருக்கு எனக்கு 0வாவே ரீட்டைன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன இன்புட் காம்பினேஷன் நான் கொடுக்க போறேன் அப்படிங்கறது எல்லாமே வந்து இந்த எக்ஸைட்டேஷன் டேபிள் உங்களுக்கு டீடைலா சொல்லிடும். இப்போ இந்த எக்ஸைட்டேஷன் டேபிளை எப்படி டிரைவ் பண்றதுன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரூத் டேபிள்ல இருந்து எடுக்க போறோம். நீங்க ட்ரூத் டேபிளை மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 ஃபிளிப் ஃப்ளாப்போட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஞாபகம் இருந்தா இதை பேஸ் பண்ணி நீங்க ட்ரூத் டேபிளை எழுதிடலாம். இப்போ எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்போட எக்ஸைட்டேஷன் டேபிள் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நீங்க எழுதியிருக்கேன். இது உங்களோட ப்ரெசன்ட் ஸ்டேட், இது உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேட். ஸோ எனக்கு இங்கே 3 இன்புட் வேரியபிள்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ 8 காம்பினேஷன் ஆஃப் இன்புட் இருக்கு. 0-0 1-1-1 வரைக்கும். இப்போ இந்த டேபிள் இந்த ஈக்குவேஷன் வச்சு இந்த டேபிள் நீங்க ஃபில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்பினேஷன் எடுத்துக்கலாம். 0-1-1, எஸ் வந்து எனக்கு 0, ஆர் வந்து 1 பார் இன்டூ QN1. அப்போ என்ன ஒரு 0 + 1 பார்னா 0.1, 0 + 0 எனக்கு 0. ஸோ மை நெக்ஸ்ட் ஸ்டேட் இஸ் QN + 1 is 0. ஸோ இதை வச்சு நீங்க இந்த டேபிளை ஃபில் பண்ணிடலாம். நான் இப்போ எக்ஸைட்டேஷன் டேபிள் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸைட்டேஷன் டேபிள் என்னோட இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்டா தான் இருக்கும். தட் இஸ் ப்ரெசன்ட் ஸ்டேட் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட் QN + 1. 2 வேரியபிள் இருக்கனால 2/2 எனக்கு 4 இன்புட் காம்பினேஷன் வரும். 0-0, 0-1, 1-0, 1-1. இப்போ இங்க ப்ரெசன்ட் ஸ்டேட் 0 இருக்கு. இதை வந்து நான் 0வா ரீட்டைன் பண்ணணும்னா எஸ்ஸும் ஆரும் நான் என்ன கொடுத்தா எனக்கு 0வா ரீட்டைன் ஆகணும். இல்லை இங்க ப்ரெசன்ட் ஸ்டேட் 1 இருக்கு. இதை வந்து நான் 0வா மாத்துறேன். அப்ப அதுக்கு எஸ்க்கும் ஆருக்கும் என்ன காம்பினேஷன் கொடுத்தா எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு மாறும் அப்படிங்கிறது தான் இது சொல்றதா எக்ஸைட்டேஷன் டேபிள். இப்போ இதை எப்படி ஃபில் பண்ண போறோம்னா ட்ரூத் டேபிள் வச்சு தான் ஃபில் பண்ணுவோம். ஸோ உங்ககிட்ட ட்ரூத் டேபிள் இருக்கு. ப்ரெசன்ட் ஸ்டேட் 0 இருக்கு, நெக்ஸ்ட் ஸ்டேட் 0 இருக்கு. இப்போ ட்ரூத் டேபிளுக்கு வாங்க. 0-0 காம்பினேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ QN + 1ல 0-0 பார்த்தீங்கன்னா இங்க ஒரு காம்பினேஷன் வருது அண்ட் இங்க ஒரு காம்பினேஷன் வருது எனக்கு. இப்போ இதோட கரஸ்பாண்டிங் இன்புட் பார்க்கலாம். எஸ்ஆர் அண்ட் ஆர்க்கு. எஸ் பார்த்தீங்கன்னா இதுல 0வா இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் காம்பினேஷன் 0வா இருக்கு. ஸோ எஸ் 0ன்னு எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல 0 இருக்கு, நெக்ஸ்ட் இதுல 1 இருக்கு. அப்ப நான் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். அதாவது ஆர் கேன் பி எய்தர் 0 or 1. எஸ் 0 ஆர் 0, எஸ் 0 ஆர் 1. இந்த 2 காம்பினேஷன்ல எந்த காம்பினேஷன் நீங்க கொடுத்தாலுமே ப்ரெசன்ட் ஸ்டேட் 0வா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்டும் 0வாவே ரீட்டைன் ஆகும். அதுக்கு தான் இதான் அதோட மீனிங். நெக்ஸ்ட் 0-1க்கு வரலாம். அடுத்து 0-1. 0-1 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கு, வேற எங்கேயுமே 0-1 இல்லை. ஸோ அது கரஸ்பாண்டிங் இன்புட் எஸ்ஆர் பார்த்தீங்கன்னா 1-0. ஸோ டைரக்டா நான் 1-0 எழுதிடுறேன். அடுத்து காம்பினேஷன் 1-0. 1-0 வந்து எனக்கு இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கு ட்ரூத் டேபிள்ல, வேற எங்கேயுமே இல்லை. அது கரஸ்பாண்டிங் இன்புட் காம்பினேஷன் எஸ் அண்ட் ஆர் பார்த்தீங்கன்னா 0-1 வருது. அண்ட் லாஸ்ட் 1-1. 1-1 காம்பினேஷன் எங்க வருதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வருது அண்ட் இந்த ஸ்பேஸ் வருது. ஸோ இதோட கரஸ்பாண்டிங் எஸ்ஆர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து S0 இருக்கு, இதுல வந்து S1 இருக்கு. ஸோ நான் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். விச் மீன்ஸ் எதர் எஸ் கேன் பி 0 or 1. அடுத்து ஆர் வந்து இங்க 0 இருக்கு, இங்கேயும் 0 இருக்கு. ஸோ ஆர் வந்து நான் 0ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா எஸ்ஆர் வந்து 0-0வா இருக்கலாம் ஆர் 1-0வா இருக்கிறப்ப என்னோட ப்ரெசன்ட் ஸ்டேட் 1-ஆ இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்டும் 1-ஆவே ரீட்டைன் ஆகும். அதான் இந்த ரோவோட ஆர் இந்த ஸ்டேட்டோட மீனிங்.
இப்போ இதுல நோட் பண்ணி பாருங்க, நான் வந்து ஒரு அன்யூஸ் ஸ்டேட், இந்த ஸ்டேட்டை நான் யூஸ் பண்ணவே இல்லை. இதே இது வந்து unused or undesirable state in SR flip flop. ஏன்னா நீங்க SRக்கு S வந்து 1 or 1 கொடுத்தோம்னா QN and QN bar ரெண்டுமே வந்து சேம் அவுட்புட் வரும். அதுதான் undesirable state or invalid state சொல்லுவோம். ஸோ அதே ஏற்ற மாதிரியே நம்ம இந்த ஸ்டேட்ஸை யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ திஸ் இஸ் அபவுட் எக்ஸைட்டேஷன் டேபிள் ஆஃப் SR flip flop. இது நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேணாம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து ட்ரூத் டேபிள் எழுதிடுங்க. ட்ரூத் டேபிள்ல இருந்து யூ கேன் டைரக்ட்லி go for excitation table.